தவளை மற்றும் அரசகுமாரி கதை. ஒரு அழகான ராஜ்யத்தில் ஒரு அரசகுமாரி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சிறிய பந்து மிகவும் பிடித்தது. ஒரு நாள் அவள் அந்த பந்துடன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். விளையாடிக் கொண்டிருக்கும்போது அவள் பந்து தவறி ஒரு ஆழமான குளத்தில் விழுந்தது. அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் அவள் மிகவும் சோகமாக அழத் தொடங்கினாள். அப்போது அந்த குளத்தில் இருந்த ஒரு தவளை மேலே வந்து, அரசகுமாரி, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. அவள் தன் பிரச்சனையைச் சொல்லியதும் தவளை, நான் உன் பந்தை எடுத்துத் தருவேன், ஆனால் நீ என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு என்னுடன் உணவு உண்ண வேண்டும் என்று கூறியது. அரசகுமாரி உடனே சம்மதித்தாள். தவளை குளத்தில் குதித்து பந்தை எடுத்துக்கொண்டு வந்தது. ஆனால் பந்தை பெற்றவுடன் அரசகுமாரி வாக்குறுதியை மறந்து ஓடிவிட்டாள். அடுத்த நாள் தவளை அரண்மனைக்கு வந்து கதவைத் தட்டியது. அரசகுமாரி பயந்து கதவைத் திறக்கவில்லை. ஆனால் அரசன் அவளது தந்தை நடந்ததை அறிந்து, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். மனமில்லாமல் அரசகுமாரி தவளையை உள்ளே அனுமதித்தாள். அது அவளுடன் சேர்ந்து உணவு உண்டது. பின்னர் அவள் மிகவும் கோபத்தில் தவளையை தள்ளிவிட்டாள். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த தவளையை ஒரு அழகான இளவரசனாக மாறியது. அவன் முன்பு ஒரு மந்திரவாதியின் சாபத்தால் தவளையாக மாறியிருந்தான். அரசகுமாரி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகி பின்னர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கதையின் நெறி, கொடுத்த வாக்குறுதியை எப்போதும் காப்பாற்ற வேண்டும். வெளிப்படையாக பார்க்கும் தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது.